ராமேஸ்வரத்துல கோதண்டராமர் கோவில் கடற்கரையில சீதைய மீட்க ராமர் கட்டிய பாலத்துடைய கல் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கிட்ட வசூல் வேட்டை நடத்திய வழிபாட்டு தலத்தை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அகற்றியிருக்காங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணம் தாங்க இந்த சம்பவம். ராமேஸ்வரம் தீவை சுற்றிலும் இருக்கிற மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக கடல் பகுதியில 117 வகையான பவளப்பாறைகள் இருக்கு. இந்த பவளப்பாறைகள் பல அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடமாவும் இருக்கு. கடல்ல இருந்து பவளப்பாறைகளை வெளியே எடுத்ததுமே அது உயிரிழந்துடும். பின்னாடி பவளப்பாறையை உலர்ந்ததுமே தண்ணீர்ல மிதக்கிற திறனை அது பெற்றிடும். சோ இந்த பவளப்பாறைகள் அழகு சாதன பொருட்கள் விற்பனைக்காக வெட்டி எடுக்கிறது உள்ளிட்ட பல காரணங்களால அழிஞ்சிட்டு வருது. இதனால பவளப்பாறைகளை கடல்ல இருந்து எடுக்கிறதுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் தடை விதிச்சிருக்கு. மேலும் இந்த பவளப்பாறைகளை பாதுகாக்கவும் செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் துணை கோவிலான கோதண்டராமர் கோவில் தனுஷ்கோடி போற வழியில அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை ஒட்டி இருக்கிற கடற்கரையில சிலர் கிணறு வடிவுல தொட்டி அமைச்சு அதுல பவளப்பாறைகளை மிதக்க விட்டு இந்த கல்லுல தான் ராமர் பாலம் கட்டினாரு அப்படின்னும் அதுக்கு அருகாமையில சிவலிங்கத்தை நிறுவி வழிபாட்டு தலத்தையும் ஏற்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம இவங்க கோதண்டராமர் கடற்கரைக்கு வரும் பக்தர்கள் கிட்ட இந்த கல்ல, அதாவது பவளப்பாறை கல்ல கடல்ல மிதக்க விட்டு ராமர் பாலம் அமைச்சு இலங்கைக்கு போய் சீதைய மீட்டார் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கிட்ட வசூல் வேட்டையை நடத்தி இருக்கிறாங்க. இத பத்தி பல்வேறு தரப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை ராமநாத சுவாமி கோவில் நிர்வாகத்தினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை தொடர்ந்து இந்த வழிபாட்டு தலத்தை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் போலீசார் பாதுகாப்போடு அகற்றி இருக்காங்க. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.